நோ நோ. இவ கூட இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துறது? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட மது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி, பொறுமையா பேசலாம். இல்ல, இங்க வாஸ்து சரியில்லை. யாரா இருக்கும்? ஹலோ மதுமிதா, ப்ளீஸ் லிசன் டு மீ. கட் பண்ணிடாதீங்க. லிசன் டு மீ ப்ளீஸ். ரொம்ப நாளா நம்ம 2 பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கு. அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை வந்துருது. I don't want to get into it. நீங்க பாருங்க, இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்க ரெடியா இருக்கேன். I want to apologize. I'm sorry. இவ்ளோ நேரம் இல்லாத பொறுமை இப்ப எப்படி திடீர்னு இவருக்கு வந்துச்சு? மதுமிதா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது என் தங்கச்சியோட லைஃப். என் தங்கச்சி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். எனக்கும் அப்படிதான். என் தம்பினா எனக்கு உயிர். இது அவனோட வாழ்க்கை. பேச்சுக்கு பேச்சு வம்பு வளர்க்குற கேரக்டர் நான் இல்ல. நானும் உங்ககிட்ட பேசணும். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லுங்க. அது அசோக் பவன். அது எங்க கோச்சிங் சென்டர் பக்கத்திலேயே இருக்கு. அசோக் பவனா? நாம என்ன அங்க மசால் தோசையா சாப்பிட போறோம்? கல்யாணம் பத்தி பேச நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? என்னோட எல்லா பிசினஸ் டீலையும் நான் அந்த மாதிரி இடத்துல தான் பேசுவேன். ஆனா நாம இப்ப பிசினஸ் பேசலையே. கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் போகணும்னு அவசியம் இல்லையே. ஓகே, தாஜ் ரெஸ்டாரண்ட்ல நாம மீட் பண்ணலாம். உங்க கோச்சிங் சென்டருக்கும் அது பக்கம் தான். திரும்பவும் ஸ்டார் ஹோட்டலா? ஹலோ. சரி, ஓகே. கரெக்டா 1 மணிக்கு மீட் பண்ணலாம். ப்ளீஸ் பி ஆன் டைம். லேட்டா வந்தா எனக்கு பிடிக்காது. ஓகே, தேங்க் யூ. பை. அம்மா என்கிட்ட கொடுமா, என்கிட்ட கொடு. கேட்டுட்டு சொல்றேன். கேக்குதா இல்லையா? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. கேளுமா, கேக்குதா? பேட் மேனர்ஸ் மம்மி, வெரி பேட். அடுத்தவங்க போனை விட்டு கேட்டாதான் தப்பு. ஏன் பொண்ணு ஏன் பையனை பத்தி பேசுறத ஒரு அம்மாவா கேக்குறேன். அதுல தப்பே இல்லையே. வாடி. பாய். நான் இல்ல அம்மா. சாரி சாரி. உன்னோட இந்த எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் தான் என்ன உங்ககிட்ட வரவிடாம தடுக்குது. என் மனசுக்கு ரொம்ப வலிக்குது. கைய வெட்டிக்கிட்டவ நான், வலி உனக்கா? ஜீவா, நான் கைய கட் பண்ணிக்கிட்டா உனக்கே வலிக்குது. நான் செத்தா உனக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு என்னாச்சு ஜீவா? நீ ஏன் செத்துருவன் பேசுற? உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல மாட்டியா ஜீவா?
Jiva, please tell me that you love me. Please. I love you, Maya. I love you very much. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ பண்ற ஓவர் ரியாக்ஷன் தான் எனக்கு பயமா இருக்கு. ஏய் ஜீவா, ஜீவா, நான் உன்னை பைத்திய மாதிரி லவ் பண்றேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ புண்ணியம் செஞ்சிருக்கணும். மாயா, மாயா, யாராவது பார்த்தா? பார்க்கட்டும், அது அவங்க ப்ராப்ளம். எனக்கு என்ன? இந்த விளையாட்டெல்லாம் நான் புரிஞ்சுப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி தப்பான முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. தப்பான முடிவெடுத்தா என்ன பண்ணுவ? உன்னை கொன்னுடுவேன். பர்ஃபெக்ட். சரி நான் கிளம்புறேன். ஏய், என்ன சும்மா நீயே கிளம்புறேன்னு சொன்னா ரெடியா? அங்க போய் என்ன பேச போற? அதுக்கு ரெடியா? இதுல ரெடியாக என்ன இருக்கு? போக வேண்டியது, டீல முடிக்க வேண்டியது, வர வேண்டியது, அவ்வளவுதானே? எது டீலா? அப்ப சாமி நீ பிசினஸ் மேன் மாதிரி யோசிக்காத, ஒரு புள்ள ஒரு அண்ணன் மாதிரி யோசிக்க. நீ போறது கல்யாணம் பேச. இந்த ஆட்டிடியூட்லாம் இங்கேயே விட்டுட்டு போ. எனக்கு ஆட்டிடியூடா? டேய், ஆட்டிடியூடுக்கு ஃப்ரம் அட்ரஸே அவதான்டா. நண்பா என்னால முடியல நண்பா. இப்ப எது முக்கியம், இந்த ஆட்டிடியூடா இல்ல மாயா வாழ்க்கையா? கொஞ்சம் சாஃப்டா பேசு நண்பா, மாயாவுக்காக. நான் ஒழுங்கா தான் பேசுவேன்னு உனக்கே நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா உன் ஹிஸ்டரி அப்படி நண்பா. எந்த விஷயத்துல வேணாலும் உன்னை நான் நம்புவேன், ஆனா அவ விஷயத்துல மட்டும் எப்ப நீ அவளை மீட் பண்ணாலும் சண்டை போட்டு தானே வர. முதல்ல உட்காரு. ஏண்டா? உட்காரு சொல்றேன், உட்காரு. அங்க போய் நீ என்ன பேச போறேன்னு நம்ம பேசி பார்ப்போம். ஒரு சின்ன ரிகர்சல், அவ்வளவுதான். இப்ப நீ பொண்ணோட அண்ணன், நான் பையனோட அக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் கேட்கிற கேள்விகளாம் கரெக்டா பதில் சொல்லணும். ஓகே? உங்க தங்கச்சி என்ன படிச்சிருக்காங்க? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கா. ஃபேஷன் டிசைனரா இருக்கா. நிறைய மாடல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. என் தங்கச்சி ட்ரைனிங் கொடுத்த மாடல்ஸ் எல்லாம் மிஸ் இந்தியா ஆயிருக்காங்க. ஓ மை காட், வெரி குட் வெரி குட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க தங்கச்சி இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவாங்களா? கேள்வி கேட்கறது நான் இல்ல, அவங்க அவங்க ஆசைப்பட்டு படிச்சிருக்கா, கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. நிச்சயம் இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவா. நீங்க கூட ஏதோ கோச்சிங் சென்டர்ல வேலை பாக்குறீங்களா? எஸ் அப்சல்யூட்லி. வீட்டு வேலைலாம் கரெக்டா செய்வாங்களா உங்க தங்கச்சி? வீட்டு வேலையெல்லாம்னா பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, வீடை பெருக்கி கூட்டுறது. என் தங்கச்சி ஏன்டா வேலை செய்யணும்? நண்பா டேய், என் தங்கச்சி ஒரு சொடுக்கு அடிச்சா வேலை செய்ய 10 பேர் லைன்ல வந்து நிப்பாங்க. அவ ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? அவ பிசினஸ் ஐகான், கௌதமோட தங்கச்சி. வாட் கைண்ட் ஆஃப் क्वेश्चंस இஸ் திஸ்? நான்சென்ஸ். இதுக்கு தான் நண்பா, இதுக்கே தான் நான் ரிகர்சல் பண்ணணும்னு நினைச்சேன். நண்பா அவங்க மிடில் கிளாஸ் ஆளுங்க, பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நார்மலா கேட்கறது இதெல்லாம். இதுக்கே நீ இப்படி டென்ஷன் ஆனா என்ன அர்த்தம்? நீ கேட்டதால சும்மா விடுற. இதுவே அவங்க கேட்டிருந்தா நடக்கிற கதையே வேற. வந்துட்டான் ரிஹார்சல் பார்க்க. எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. தல்றா. ஏய் ஏய்
ஏய் கண்ணு சுருக்காதடி. அக்கா. ஒழுங்கா காமி. கண்ணு ஒழுங்கா காமி. ஏய் மது. ஆ மா எனக்கு இதெல்லாம் வேண்டாமா. ஷோ. ஏய் நீ யார மீட் பண்ண போறேன்னு தெரியுமா? The great businessman கௌதம் பழனிசாமி. அதிதி அந்த லிப்ஸ்டிக் எடு. ஆ, லிப்ஸ்டிக்கா? மாமா மாமா லிப்ஸ்டிக்லாம் வேண்டாமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா. அதெல்லாம் முடியாது. நீ போட்டே ஆகணும். லைட்டா போட்டுக்கோ. ஆ போறோம். அப்புறம் இது பாரு போன்ல பேசின மாதிரி அவர்கிட்ட பேசாத. மா நான் ஒண்ணு இந்த மாதிரி ஐயோ, பேசணுமா? பேசாத. கலஞ்சிரும். லிப்ஸ்டிக் கலஞ்சிரும். ஆ பண்ணு. ஐயோ, அப்படி இல்ல. சொல்லு குட்ரி. அக்கா இங்க பாரு, என்ன பாரு. அப்படி பண்ணு. ஐயே எல்லாம் போச்சு பாரு. ஐயோ எல்லாத்தையும் தொடக்கிறா பாரு. இத பாரு, நீ போய் அவர்கிட்ட பொறுமையா பேசணும். இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதம் வாங்கணும். புரிஞ்சுதா? இது உன் தம்பியோட வாழ்க்கடி, உன் கையில தான் இருக்கு. சரிம்மா. ஆ, ஏய் என்னது இதெல்லாம்? ஹேர் நல்லா பவுன்சியா வர்றதுக்காக வச்சிருக்கேன்க்கா. பவுன்சிங் வேணா ஓன்சிங் வேணா. முதல்ல எடுடி. அக்கா எடுத்து விடு. விடு விடு. அக்கா ஐயோ, முடி முடி. அக்கா என்னடி பண்ற? அக்கா ஐயோ, இருக்கா அதுக்கு இரு எடுக்கறேன் இரு. முடி, முடி. இரு 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 இரு. மா எனக்கு என்னமோ கல்யாணம் பேசுற மாதிரி ஏமா எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுற? பெரிய மனுஷங்களை பார்க்க போகும்போது இப்படிதான் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். மா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல வெளிய போங்க. அக்கா. அப்புறம் போங்க. சரி சரி. சரி. இந்த பாரு, பொட்டு வச்சுக்கோ. எல்லாம் நீயே பார்த்து பண்ணிக்கோ. ஆனா கொஞ்சம் நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. மா நான் மறக்கலமா, நான் பண்ணிக்கிறேன். நீங்க போங்க. ஆ, சரி, போங்க. ஒரு நிமிஷம். வா, அக்கா, வா, வா. ஹேர் ஸ்டைல். வா, ஹேர் அதித்தி. ஸ்டைல். போட்டேனா? ஓகே பாத்துக்கோ. ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க இப்ப கேட்க போறது ராசி பலன். இப்போ கன்னி ராசி. வாட்? கன்னி ராசி கன்னி ராசி? நேயர்களே, அது நம்ம ராசியாச்சு. இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். உங்க பேச்சு, கோவம் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். எப்படி கண்ட்ரோல்ல இருக்கும்? அவ முகத்தை பார்த்தாலே கடுப்பாகுது. எதிரில இருக்கிறவங்க எப்படி பேசினாலும் நீங்க இன்னைக்கு பதிலுக்கு சத்தம் போடவே கூடாது. பணிவா பேசுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தாங்க. இல்லனா ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கிற சூழ்நிலை கூட வரலாம். அது நீ சொல்லவே வேண்டாமே. எனக்கே தெரியும் பூகம்பம் கண்டிப்பா வெடிக்கும். ஏன்னா நான் பேச போற ஆள் அப்படி. டேய் குமார், இந்த ரேடியோ ஆஃப் பண்ணு. அதுக்கு நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டிய பரிகாரம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இவளை பார்க்க வந்தா இவளை இன்னும் ஆள காணும். வருவாளா மாட்டாளா? ஹலோ. தயக்கம் தருவதும் நீதானே தானே மயக்கம் ஒரு அது ஹெவி டிராஃபிக். சரியா உட்கார்ல. சரியா உட்கார்ல. நான் பொட்ட சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ரைட். இன்னும் கொஞ்சம் மேல. லிட்டில் பிட் ரைட். கொஞ்சம் லெஃப்ட். இந்த பொட்டை பத்தி பேசவா இங்க வந்திருக்கோம்? சார், 1 packed mineral water. ஓகே சார். உங்களுக்கு மேம்? ஹாட் வாட்டர். ஓகே மேம். தயக்கம் தருவதும் நீதானே தானே மயக்கம் ஒரு புறம் தந்த நாம இங்க வந்திருக்கிறது சாரி. என் சிஸ்டர், உங்க பிரதர்
ஃபோன் அட்டென்ட் பண்ணலனா திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 1 minute. என்னம்மா? ஏய் போனியாடி? அவரை மீட் பண்ணியா? எங்க இருக்க? அவர் என் பக்கத்துல தான் இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. இவரை மிஸ் பண்ணிட கூடாதுடி. அம்மா, கௌதம நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணு. அவர் மட்டும் ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் அவரு தங்கச்சி எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணுங்கிறது நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீ முதல்ல போனை வை, நான் அப்புறம் பேசுறேன். எங்க அம்மாக்கு என் மேல ரொம்ப அக்கறை. காதுல விழுந்துச்சு. ஹோட்டல் முழுக்க எல்லார் காதுலயும் விழுந்துச்சு. எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்குள்ள நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆக்சுவலி தப்பு எங்க மேலயும் இருக்கு. ஆக்சிடென்ட் நடந்தப்போ எங்க அம்மா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. அப்படி பார்த்தா நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும். உங்களையும் உங்க அப்பாவையும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சுட்டேன். சாரி. எங்களால உங்க அப்பாவோட தேவசத்துக்கு போக முடியாம ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி அபவுட் தட். நடந்தது நடந்து போச்சு, விட்டுருங்க. ஆக்சுவலி இன்னும் நிறைய சாரி பாக்கி இருக்கு. மேம், ஹாட் வாட்டர். அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்களே, லிஃப்ட் கூட ஒர்க் பண்ணலையே. மாடிப்படி ஏறி வந்தப்போ அந்த ஆன்ட்டி முன்னாடி உங்களை டைனோசர்னு சொல்லிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அது மட்டும் இல்ல, நீங்க லிஃப்ட்ல காலை வச்சா லிஃப்ட் அறுந்து கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டேன். ரியலி 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 சாரி. பாப்பா வந்து உட்காரு, இன்னும் டீட்டெயில்டா கேளு. இல்லை சார், இல்லை சார். பரவாயில்ல, வா. சாரி சார். சாரி. இட்ஸ் ஓகே. இந்த மழையோட ஒரே எரிச்சல். மழையை போய் ஏன் அப்படி சொல்றீங்க? மழைனா எனக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிராக்டிக்கலா யோசிக்கிறவன். மழை வந்தா ரோட் எல்லாம் தண்ணி தேங்கும், டிராஃபிக் ஜாம் ஆகும், டைம்க்கு ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது. சோ மெனி நியூசன்ஸ். கரெக்ட் தான். ஆனா மழை இல்லனா இந்த உலகமே இல்ல. மழை பெஞ்சாதானே தண்ணி கிடைக்கும், தண்ணி கிடைச்சாதான் விவசாயம் நடக்கும், விவசாயம் நடந்தாதான் நாம சாப்பிட முடியும், சாப்பிட்டாதான் நம்ம வயிறு நிறையும், இந்த வயிறு நிறைஞ்சாதானே நம்ம உயிரோட இருக்க முடியும். கரெக்ட்? எல்லாரும் உங்களை மாதிரி ஏசில எல்லாம் இருக்க முடியாது. மழை பெஞ்சாதானே பூமி குளிரும், ஏழைங்களுக்கெல்லாம் மழை தான் ஏசி. லெக்சரர்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றோம். இங்க பாருங்க, இந்த மழை இருக்குல்ல, பாத்தீங்களா? மழை பெஞ்சாதான் தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை தான் நீங்க பேக்கேஜ் வாட்டரா குடிக்கிறீங்க. இவ பேச்ச தாங்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ குடும்பத்தை எப்படி தாங்கிக்க போறோம்? என்ன சொன்னீங்க? நதிங். நீங்க உங்களுக்குள்ளேயே ரொம்ப பேசிக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வந்த விஷயத்தை பத்தி பேசுவோமா? இங்க பாருங்க, என் தங்கச்சி மாயாவுக்கு உங்க தம்பி ஜீவாவை பிடிச்சிருக்கு. அதனாலதான். எக்ஸாக்ட்லி. நீங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுனால தான் நாங்களும் போனா போகுது ஒரு தடவை பேசி பார்க்கலாமேன்னு முடிவு பண்ணோம். ஓ, புரியுது, நல்லா புரியுது. முதல்ல எங்க வீட்டுக்காரங்களும் உங்க வீட்டுக்காரங்களும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணோம். யா ஷூர்.
5-star ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணலாம். கௌதம நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணு. ஆ, எங்க மேனேஜர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்துப்பாரு. யூ டோன்ட் வரி. ஆ, அதுக்கு ஆ, அந்த ஃபங்க்ஷனை ஏன் எங்க வீட்லயே வச்சுக்க கூடாது? உங்க வீட்லயா? ஆ, ஆமா. ஏன்? அதுக்கு இல்ல, ஏதாவது ஒரு கிராண்ட் பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு உங்க தங்கச்சி எங்க வீட்ல தான் இருக்கணும், கிராண்ட் பிளேஸ்ல இல்ல. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, நாளைக்கே மீட் பண்ணலாமா? ஓகே, நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நம்ம பேசலாம். மதியம் 12 மணிக்கு. 12 மணிக்கு கொஞ்சம் கஷ்டம். சாயங்காலம் 4 மணிக்கு மீட் பண்ணலாமா? ஏன் 12 o'clock என்ன ப்ராப்ளம்? நானும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அங்க போனா வீட்டுக்கு வர எப்படியும் ஒரு 3 மணி ஆயிடும். ஓகே ஓகே, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டாம், நான் பேசிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அப்போ ஓகே, நம்ம 12 மணிக்கே மீட் பண்ணலாம். ஓகே. ஹலோ. மதுமிதா. மை நேம் இஸ் மதுமிதா. தயக்கம் தருவதும் நீதானே தானே மயக்கம்